ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்று சொல்வார்கள். இன்றைய சூழலில் எந்த ஒரு சாமானிய மக்களின் மனநிலையையும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொண்டு நடப்பதில்லை. அதிலும் குறிப்பாக இப்போது நடக்கும் திமுக ஆட்சி பற்றி சொல்லவே வேண்டாம். பெண்களின் ஓட்டுகளை பெறுவதற்காக இலவச பஸ் பயணம் என்கிற திட்டத்தை கொண்டு வந்துவிட்டு ஓசி பஸ்ல தானே போறீங்க என கிண்டல் அடிக்கும் கூட்டம் தான் இன்று ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி செய்தபோது ஒரு சாமானியனின் கோரிக்கை ஒரு சட்டமாகவே இயற்றப்படும் அளவிற்கு கவனம் பெற்றது என்றால் நம்ப முடிகிறதா? ஒரு நாள் திருச்சியில் விழா ஒன்றில் கலந்து கொள்வதற்காக காலையில் திருச்சி ரயில்வே ஜங்ஷனில் வந்து இறங்கினார் அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர். அவரை வரவேற்க கட்சி நிர்வாகிகள் அங்கே நின்றிருந்தனர். அந்த கூட்டத்தில் எம்ஏ பட்டதாரியான இளைஞர் ரகுநாதன் என்பவரும் நின்றிருந்தார். எம்ஜிஆர் காரில் ஏற நடந்து வரும்போது அவரிடம் ஒரு மனுவை நீட்டுகிறார். அதை வாங்கி கொண்ட எம்ஜிஆர் தனது இடப்புற ஜிப்பா பாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்டு காரில் ஏறி கிளம்புகிறார். அங்கிருந்து மன்னார்குளத்தில் இருக்கும் விருந்தினர் மாளிகைக்கு செல்கிறார். அரை மணி நேரத்தில் குளித்து உடை மாற்றி விழாவிற்கு செல்வதற்காக கிளம்பி வெளியே வருகிறார். அங்கேயும் எம்ஜிஆரை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் நின்று கொண்டிருந்தது. அந்த கூட்டத்திலும் முன்பக்கமாக ஏற்கனவே ரயில்வே ஜங்ஷனில் தன்னிடம் மனு கொடுத்த அந்த இளைஞர் ரகுநாதனும் நிற்பதை பார்த்ததும், நீதான் மனு கொடுத்துட்டியே, அப்புறம் எதுக்கு இங்கே நிற்கிற என்று கேட்கிறார் எம்ஜிஆர். அந்த மனுவை படித்துவிட்டு அதில் உள்ள கோரிக்கையை நிறைவேற்றிட்டீங்கன்னா அந்த தொழிலாளர்களுக்கு உங்களால் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் என்று கூறுகிறார் அந்த இளைஞர். அதை கேட்டு சிரித்து கொண்டே, நீ என்ன என்கிட்ட மட்டுமா மனு கொடுத்திருக்க? இதற்கு முன்னால் முசிறிபுத்தன் கிட்ட, அன்பில் தர்மலிங்கத்துக்கிட்ட, குமரி ஆனந்தன் கிட்ட எல்லாம் தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறாயே. இத்தனை பேர்கிட்ட கொடுத்து அனுப்பியதோடு இல்லாம இப்ப நேர்ல என்கிட்டையும் கொடுத்திருக்க. படிக்காம இருப்பேனா என்று எம்ஜிஆர் கூறியதை கேட்டதும் அந்த இளைஞருக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது. எம்ஜிஆருக்கு தான் கொடுத்து அனுப்பிய மனுக்கள் எல்லாமே சென்று சேர்ந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது அவரிடம் அமைச்சராக எம்எல்ஏக்களாக பணியாற்றியவர்களை கூட நேரில் சந்தித்து எளிதாக மனு கொடுக்க முடிந்தது. அந்த கோரிக்கை மனுக்களையும் கூட அவர்கள் அலட்சியமாக தூக்கி எறியாமல் கவனம் எடுத்து முதல்வரின் பார்வைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது இன்று நம் தெரு பிரச்சனையை கூட கண்டுகொள்ள மறுக்கும் ஒரு கவுன்சிலரின் பந்தாவையும் நினைத்து பார்க்க தோன்றுகிறது. உடனே எம்ஜிஆர், இதுதானே நீ கொடுத்த மனு என்று தனது பாக்கெட்டில் இருந்து காலையில் வாங்கி வைத்த அந்த கோரிக்கை மனுவை எடுத்து காட்டுகிறார். சரி, இதை நான் படிப்பது இருக்கட்டும், நீயே என்ன விவரம் என்று சொல்லு, அதை கேட்பதற்கு நேரமும் ஒதுக்குகிறார். உடனே அந்த இளைஞர் ரகுநாதன், திருச்சியில் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் மளிகை கடை, மருந்து கடை, பெட்டி கடை, பீடா கடை, ஹோட்டல் போன்ற சிறிதும் பெரிதுமான நிறுவனங்களில் லட்சக்கணக்கானோர் வேலையில் அமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு சம்பள நிர்ணயம் கிடையாது, வேலை உத்தரவாதமும் கிடையாது, நேர கணக்கு கிடையாது, சம்பளத்துடன் விடுமுறை கிடையாது, இஎஸ்ஐ, பிஎஃப், சர்வீஸ் புக் என்று எதுவுமே இல்லை. இவர்கள் இறந்தாலோ அல்லது வேலையிலிருந்து விலகி கொண்டாலோ அல்லது விலக்கப்பட்டாலோ வாழ்க்கைக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனால் இவர்களின் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் விதமாக நீங்கள் தான் ஒரு புதிய சட்டத்தை தீட்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்று அந்த மனுவில் தான் எழுதியுள்ள வார்த்தைகளை நேரிலேயே படபடவென எம்ஜிஆரிடம் சொல்லி முடித்தார் அந்த இளைஞர். அதை கேட்டுக்கொண்ட எம்ஜிஆர், பரிசீலனை செய்கிறேன் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டு காரில் ஏறி கிளம்பி செல்கிறார். 2 மாதம் கழித்து ஒரு நாள் ஏதேச்சையாக செய்தித்தாளை பார்த்த அந்த இளைஞருக்கு அதிர்ச்சி. ஆம், அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் எந்த விஷயத்தை கோரிக்கையாக வைத்திருந்தாரோ அந்த விஷயத்தை சட்டமாகவே இயற்றி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். அதன்படி கடை சட்டம் என்கிற பெயரில் ஏபிசி என 3 பிரிவாக பிரித்து சென்னை ஏ பிரிவாகவும், திருச்சி, மதுரை, சேலம் போன்ற மாவட்டங்கள் பி பிரிவாகவும், மற்ற சில மாவட்டங்களை சி பிரிவாகவும் பிரித்து அந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் நிர்ணயம், வேலை நிர்ணயம், விடுமுறை, இஎஸ்ஐ, பிஎஃப் என்று அனைத்து சலுகைகள் அடங்கிய சட்ட விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. இந்த விஷயத்திற்காக அந்த இளைஞர் ரகுநாதன் பல மாதங்களாக போராடி வந்ததை அறிந்திருந்த அந்த பகுதியில் இருந்தவர்கள் அனைவரும் ரகுநாதனை தலைக்கு மேல் தூக்கி கொண்டாடினர். ஆனால் அவர், இதற்கெல்லாம் நான் காரணம் இல்லை, ஒரு சாமானியனின் குரலை கூட சட்டமாக இயற்றிய புரட்சி தலைவர் தான் காரணம் என்று அனைவரிடமும் மனம் நெகிழ்ந்து கூறினார். அது மட்டுமல்ல, இந்த சட்டத்தை மதிக்காமல் சிலர் நடந்து கொண்ட போது அது குறித்து புரட்சி தலைவர் கவனத்திற்கு ரகுநாதன் மீண்டும் எடுத்துச் சென்ற போது என்ன நடந்தது தெரியுமா? எம்ஜிஆர் கொண்டு வந்த இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகும் கூட சென்னையில் உள்ள கிண்டி எக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் வேலை செய்த 100 பெண்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு விடுகிறார்கள். இந்த செய்தி அப்போது நாளிதழில் வெளியானது.
உடனே அந்த இளைஞர் ரகுநாதன் தன் சங்கத்தின் மூலம் வேலை நீக்கம் செய்யப்பட்ட பெண்களை மீண்டும் பணியில் அமர்த்தும்படி தீர்மானம் நிறைவேற்றி அதை அன்றைய தொழிலாளர் துறை அமைச்சர் ராகவானந்திற்கும் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் தபாலில் அனுப்பி வைக்கிறார். அவரது கடிதம் புரட்சித் தலைவர் பார்வைக்கு வந்ததும் உடனடியாக தொழிலாளர் துறை அமைச்சரிடம் கலந்து ஆலோசித்து நீக்கப்பட்ட அந்த பெண்களை மீண்டும் பணியில் அமர்த்த உத்தரவு போடுகிறார் எம்ஜிஆர். அந்த செய்தியும் அடுத்த நாள் பேப்பரில் வெளியாகிறது. இப்படி ஒரு சாமானியனின் குரலையும் காது கொடுத்து கேட்டு அதை சட்டமாக இயற்றி அந்த சட்டத்தை கண்டுகொள்ளாமல் யாராவது மீறும்போது அதையும் தட்டி கேட்டு மக்களுக்கான ஒரு உண்மையான அரசு இப்படிதான் இருக்க வேண்டும் என நடத்தி காட்டியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அது போன்ற ஒரு ஆட்சி இப்போது இருக்கும் மக்களுக்கு கிடைக்குமா, இல்லை எட்டாக்கனியாகவே போய்விடுமா?